Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நான் எப்படி OTGல கேக் பேக் பண்ணுவேங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். உள்ள ஈரம் இல்லாமல் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளதையும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருவேன். மெஷரிங் கப் வந்து நான் தனியாக எதுவும் வாங்கலை. ரைஸ் குக்கரோடு வரும் இல்லையா, ஒரு கப் அந்த இதை வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டர் வந்து ஆல்ரெடி நான் வச்சிருந்தது ஸ்டாண்டோடு இருக்கும். அதை விட இது வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. 10 to 12 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. ஆனால் என்ன கையில் வச்சு பீட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது மட்டும்தான். நம்ம இப்போது கேக் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, குக்கீஸ் இந்த மாதிரி என்ன பேக் பண்ணாலும் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு இதை வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதையே அடுத்தடுத்தும் வந்து ட்ரை பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு தேவையான கரெக்டான ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகர் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்பூன் எடுத்திருந்தேன். 3 முட்டைக்கு கேக் பண்ணேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கர்ஸ் பிராண்டில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஜாங்கிரி பவுடர் எடுத்திருந்தேன். ஜாங்கிரி பவுடர் எடுக்கிறதுக்கும் ப்ரௌன் சுகர் எடுக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அது ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணி முடிகிறதுக்கும் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ப்ரீ ஹீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி செட் பண்ணிட்டு டாப் ராடும் ஆன் பண்ணணும், பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணணும். சில ஓடிஜியில் வந்து சொல்லுவாங்க பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணால் போதும் அப்படின்னு. ஆனால் என்னோடதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணணும். 50 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவேன். டெம்பரேச்சர் செட் பண்ணுறது ஒருத்தவங்களோட ஓடிஜிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாதது தான், ரிஃபைண்ட் ஆயில். அப்படி இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இதில் வந்து அரிசி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு ரெண்டில் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் எடுத்திருந்தது அரிசி மாவு தான் எடுத்திருந்தேன். அரிசி மாவுங்கிறது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு தான். 1 கப் எடுத்துருந்தேன். ஆனால் கரெக்டாக 1 கப் எல்லாமே போடணுமா அப்படின்னா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் தெரியும். ஏன்னா முட்டையோட அளவு வந்து நம்ம ஒரே சைஸாக எடுக்கணும். அப்படி இல்லை சின்னதாக இருந்துச்சு ஒரே சைஸாக இல்லாமல் அப்படின்னா நமக்கு வந்து மாவு அந்த அளவுக்கு போட முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு வச்சுட்டேன். 1 கப் எடுத்திருந்தேன், ஆனால் 2 ஸ்பூன் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் கேக் நல்லா ரைஸ் ஆகி வராது. அது மட்டும் இல்லை, மாவு சேர்த்துட்டு ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கேக் நல்லா ரைஸ் ஆகி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா ரைஸ் ஆகி சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வந்து நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியும் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கேக் டின்னில் மாற்றிட்டு பேக் பண்ண வேண்டியது தான். கேக் டின்னில் வந்து பட்டர் ஷீட்டும் போடலை, ஆயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேட்டர் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுடணும். ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 25 மினிட்ஸுக்கு வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரௌன் சுகர் எடுக்கிறதுக்கும் ஜாங்கிரி பவுடர் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஜாங்கிரி பவுடர் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா ஸ்வீட் இருக்கும். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து 6 டேபிள் ஸ்பூன் டபுளாக எடுத்துக்கணும். இது வந்து ஜாங்கிரி பவுடரில் பண்ணது. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாங்கிரி பவுடர் நினச்சிட்டு ப்ரௌன் சுகரும் அதே அளவுக்கு எடுத்து போட்டு பண்ண கேக் தான் இது. இதுவும் 3 முட்டைக்கு பண்ணது தான். ஆனால் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நல்லா உப்பி வரல. ஆனால் ஓரளவு சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஒயிட் சுகர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.